பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பதற்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தங்கள் ஆதரவு கடிதங்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நிறைவு பெற்று தற்போது பிரதமர் இல்லத்திலிருந்து அனைவரும் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் நீங்க திரையில பார்க்கின்றீர்கள். அனைத்து என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களும் புறப்பட்டு செல்கிறார்கள். கூட்டம் முடிந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் ஆட்சி அமைப்பதற்கு மீண்டும் உரிமை கோருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைகின்றார். ரமேஷ், என்னென்ன பேசப்பட்டது அந்த மீட்டிங்ல? எல்லா கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டதா என்பது பற்றி தகவல்கள் வந்திருக்கா? சுமார் 1.5 நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, குமாரசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் தற்போது கூட்டம் முடிந்து பிரதமருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு இருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்கிவிட்டதாக நமக்கு அங்க உள் வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைத்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திலே கூட்டணி கட்சி தலைவர்களோடு சேர்ந்து பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கின்றார். இந்த ஒரு நிலையில்தான் 17வது மக்களவையும் கலைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சற்று முன்னதாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.